விருதுநகரில் 1894 கோடி மதிப்பிலான மெகா ஜவுளி பூங்கா திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமிழ்நாட்டின் தொழில்துறை மேம்பாட்டிற்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் என்றும் கூறும் ஸ்டாலின் அரசு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு 500 கோடி ரூபாய் கொடுக்கும் நிலையில் 2 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டது எதற்காக என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த பிரம்மாண்டமான அறிவிப்புகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை ஆராய்ந்து பார்த்தால் இது வெறும் புஸ்வானமான விளம்பர உத்தி என்பது தெரிய வரும். ஒப்புதல் கடிதம் மட்டுமே வந்துள்ள நிலையில் முதலீடுகள் உறுதியாகவில்லை, உள்கட்டமைப்பு தயாராகவில்லை. 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எப்படி சாத்தியம் என்பதற்கு பதில் இல்லை. ஸ்டாலின் அரசின் இத்தகைய வார்த்தைகளில் ஜொலிக்கும் உறுதிமொழிகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை உயர்த்தி நம்பிக்கையை ஏற்படுத்தி பின்னர் ஏமாற்றத்தை அளிக்கும் வழக்கமான அரசியல் நாடகமாகவே தோன்றுகிறது. தேர்தல் வருவதற்குள் ஏதேதோ கவர்ச்சி வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சியை பிடித்து வழக்கம் போல மத்திய அரசையும் எதிர்க்கட்சியையும் குற்றம் சாட்டி மக்களை குழப்பி பதவி சுகத்தை அனுபவிக்கலாம் என்ற ஸ்டாலினின் பகல் கனவு இந்த முறை பலிக்காது என்கின்றனர் தமிழக மக்கள்.